நிறைய பேர் வந்து ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் வீடியோக்கு கீழே வந்து எனக்கு இந்த ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் பீட்டாமெத்தசோன் இல்லைன்னா டெக்ஸாமெத்தசோன் கொடுத்துருக்காங்க பேபியோட லங்ஸை மெச்சூர் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து எனக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா சிசேரியன் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லைன்னா எப்போ டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள் நான் என்னோட ப்ரெக்னென்சி டைமில் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் இன் ப்ரெக்னென்சி, பீட்டாமெத்தசோன், டெக்ஸாமெத்தசோன் இன் ப்ரெக்னென்சி அப்படின்னு ஒரு ஃபுல் லாங் ஃபார்ம் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை செக் அவுட் பண்ணுங்கள். ஆல்சோ வேறு ஒரு வீடியோ இருக்குது, சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் இன் ப்ரெக்னென்சி. அதாவது இந்த பீட்டாமெத்தசோன் டெக்ஸாமெத்தசோனோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அண்ட் வேறு சில டீட்டெயில்ஸ். அந்த 2 வீடியோவுமே வந்து நான் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். பர்பஸ் என்ன இந்த பீட்டாமெத்தசோன் ஆர் டெக்ஸாமெத்தசோன் கொடுக்கறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமெச்சூர் டெலிவரி ரிஸ்க் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து ப்ரிமெச்சூராக பிறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ப்ரிமெச்சூர் பேபிஸ்க்கு இருக்கும் இல்லையா ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ், அது வராமல் அந்த லங்ஸை மெச்சூர் பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து அந்த ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ் இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஆஃப் தீஸ் இன்ஜெக்ஷன்ஸ். இந்த இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கான காரணம் அதுதான். ஸோ உங்களுக்கு ப்ரீடம் டெலிவரி ரிஸ்க் இருக்குது அப்படின்னு உங்கள் டாக்டர் நினச்சாங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த இன்ஜெக்ஷன்னால் டெலிவரி எப்போ ஆக போகுதுன்னு தீர்மானம் பண்ண முடியாது. அதே மாதிரி டெலிவரி வந்து நார்மல் டெலிவரி ஆகுமா இல்லை சிசேரியன் ஆகுமா அப்படிங்கிறதுக்கும் இந்த இன்ஜெக்ஷன்ஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. இதனால டெலிவரி தூண்டவும் படாது. அதே மாதிரி இது வந்து சிசேரியன் தான் பண்ணணும் இல்லை நார்மல் டெலிவரி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ரூலும் கிடையாது. ஸோ பேசிக்காக இதுக்கும் டெலிவரி டைம் ஆர் டைப் ஆஃப் டெலிவரி சிசேரியனா நார்மலா அப்படிங்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.